அல்ஹம்துலில்லாஹ். உடன்குடியிலிருந்து உங்கள் அபு. ஹஜ்ஜு பெருநாளை திடல்ல தொழுகை நடத்தி அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்து அவனை நினைவு கூர்ந்து அவனுக்கு நன்றி செலுத்தி நண்பர்களோடு இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பை தந்த வல்ல ரஹ்மானுக்கு எல்லா புகழும் உரித்தாக. இந்த நாட்கள்ல அதிகம் அல்லாஹ்விடத்துல உங்களோட தேவைக்காக பிரார்த்தனை செய்யுங்க. அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன இந்த இபாதத்துகளை சரியான முறையில என்ன செய்யுங்க, நிறைவேற்றுங்க. வரவிருக்கிற குர்பானியையும் நல்ல முறையில என்ன செய்யுங்க, இறையச்சத்தோடு இஹ்லாஸோடு கொடுங்க. அது மட்டும் இல்லாம சமூகத்திற்காக நம்முடைய தேசத்தில் இருக்க மக்களுக்காக பிரார்த்திக்கிறதாக இருந்தால் முதலாவது மத ரீதியான மோதல்கள் இல்லாத ஒரு நிலையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தட்டும். அது மட்டும் அல்லாம என்னதான் மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருந்தாலும், மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய நாளாக இருந்தாலும், பிற மாநிலங்கள்ல இஸ்லாமியர்கள் படக்கூடிய அவதிகளை கேள்வியுறும்போது வழிபட முடியாத சூழ்நிலையை பார்க்கிற பொழுது, வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்படுகிற பொழுது, குர்பானி என்கிற அந்த இறை வழிபாட்டுக்குரிய அந்த செயலை செய்ய முடியாமல் தடுக்கப்படும் பொழுது அதை கேள்விப்படுகிற நேரமெல்லாம் மனசு மிகப்பெரிய வேதனைக்குள்ளாகிறது. மகிழ்ச்சியாக இருந்தாலும் அந்த கவலை ஒரு பக்கம் ஒரு ஓரமா இருந்து கொண்டே இருக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு நல்ல சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தட்டும். எல்லா மக்களுக்குமான ஆட்சியை வழங்கக்கூடிய ஆட்சியாளர்களை நம்மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தரட்டும். இது போன்ற நல்ல விஷயங்களை அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யுங்க. ஒட்டுமொத்தமாக மது ஒழிக்கப்படணும், பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படணும். ஆட்சிகள் எல்லாம் என்னதான் மாறினாலும் ஆட்சியாளர்கள் இது போன்ற விஷயங்கள்ல அலட்சியமாகத்தான் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அப்ப இதுல கவனம் செலுத்தி மக்கள் நிம்மதியாக வாழ்றாங்கன்னா அதுதான் சரியான ஆட்சியா இருக்கணும். எப்பவுமே மக்களை பதட்டத்துல வச்சிருக்கிற ஆட்சியும் கிடையாது, அவர்கள் ஆட்சியாளரும் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையை நோக்கி பயணிக்கிற நல்ல மக்களுடைய பட்டியல்ல உங்களை என்னையும் இடம்பெற செய்யும்.